ப்ரோ என்ன ப்ரோ எதுக்கு இந்த லுக்கு? இந்த லுக்கோட மீனிங்க உனக்கு ஆஃபீஸ்ல வந்து சொல்றேன். என்ன லுக்கு நான் கேட்குறேன். சரி அது இருக்கட்டும். ஆமா அம்மா கிட்ட என்னமோ சொல்லிட்டு இருந்தீங்க. என்ன? மம்மி கிட்ட? மம்மி கிட்டயா? என்ன ப்ரோ என்ன சொன்ன மம்மி கிட்ட? டேய் இதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. என்ன சொன்ன என்னைய திருப்பி கேட்குறேன். டேய் அதான் சொன்னீங்க. எதை வச்சு அதை சொன்னேன் அது சொல்லு முதல்ல. ப்ரோ என்ன ப்ரோ அதை வச்சுன்னா எதை வச்சு ப்ரோ? நான் எதை சொன்னேன் எதன்னு சொல்லு ப்ரோ. அப்புறம் சொல்றேன் அதுவா இதுவா எதுவான்னு. டேய் வேணாடா செம்ம கடுப்புல இருக்கேன். எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. அதான் உன் மேரேஜ் பத்தி அம்மா கிட்ட விளக்கம் கொடுத்துட்டு இருந்தீங்க. அந்த எக்ஸ்பிளனேஷனுக்கு மீனிங் என்னன்னு கேட்கறேன். ப்ரோ அதான் எக்ஸ்பிளனேஷன் நீயே சொல்லிட்டே ப்ரோ. மம்மி கிட்ட கொடுத்த எக்ஸ்பிளனேஷன் உனக்கு புரிஞ்சிருக்கமே. புரியல? புரியல. புரியாதனால தான் கேட்கறேன். சொல்லு அம்மா கிட்ட எதை பத்தி சொல்லிட்டு இருந்தா யாரை பத்தி சொல்லிட்டு இருந்தா? ப்ரோ போ ப்ரோ உனக்கு எல்லாமே தெரியும். ஆனா நான் என் பயால சொல்லணும்னு நீ எதிர்பார்க்கறேன் அதானே ப்ரோ? போ ப்ரோ எனக்கு ஒரே வெக்கமா வருது ப்ரோ. வெக்கமா வருதா? டேய் இப்ப நான் என்ன கேட்டுட்டேன் நீ எதுக்கு இப்ப வெக்கப்பட்டு இருக்க? ப்ரோ என் கல்யாணத்தை பத்தியும் அவங்கள பத்தியும் நீ கேக்குறியா? அதான் ப்ரோ சொல்றதுக்கு ஒரே வெக்கமா இருக்கு ப்ரோ. ஒரே கூச்சமா இருக்கு ப்ரோ. குழப்பறானே. டேய் நீ பாரு நான் உங்ககிட்ட வேற எதுவும் கேட்கல. எனக்கு இதுக்கு மட்டும் பதில் சொல்லு. அது என்ன 10 மாச கணக்கு? என்ன கணக்குடா அந்த 10 மாச கணக்கு? ப்ரோ கேட்டா பார் ப்ரோ ஒரு கேள்வி. அது கேள்வி ப்ரோ. ப்ரோ இந்த கேள்விக்கு நான் கண்டிப்பா பதில் சொல்லுவேன் ப்ரோ. சொல்லி தொலைடும் அதுதானே கேட்கறேன். ப்ரோ அது ஒண்ணும் இல்ல ப்ரோ. நான் நிறைய மூவிஸ்லாம் பார்த்துருக்கேன் ப்ரோ. அதான் ப்ரோ நம்ம தளபதி நடிச்சார்ல பிரியமானவளை, அதுல கூட அக்ரிமெண்ட் மேரேஜ் 1 year அக்ரிமெண்ட். அந்த மாதிரி கண்டிஷன் மேரேஜ் அக்ரிமெண்ட் மேரேஜ் இது எல்லாத்துக்கும் 1 year தான் ப்ரோ வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி நீயும் உங்க மேரேஜ் கண்டிஷன்ஸ்க்கு 1 year வச்சிருப்பீங்களே. சாரி உங்க கண்டிஷன் ப்ரோவுக்கு 1 year வச்சிருப்பீங்களா? இந்த கல்யாணம் ஆகி 1 மாசம் ஆயிடுச்சு. இன்னும் 11 மாசம் இருக்குதான். ஆனா என் நம்பிக்கை என்னன்னா 10 மாசத்துக்குள்ளாரியே புட்டுக்கோம்ல. அப்புறம் நான் ராதாக்கு கை கொடுத்து நீ பாரு நீ ரொம்ப ஊரா போயிட்டு இருக்க. மனசு என்ன நினைச்சிட்டு இருக்க? வேற என்ன ப்ரோ? ராதா ப்ரோ. ராதாவை மட்டும்தான் ப்ரோ. குட்டி அழகா பேசுறீங்க நீங்க. நல்லா பேசுறீங்க. ஆனா வரும் முறையே தப்பா பேசுறீங்க. சித்தப்பா உங்களுக்கு சொல்லி தரேன். ராதா உனக்கு அம்மா இல்லம்மா சித்தி. சொல்லுங்க சித்தி. கண்ணின் மணி இத பாரம்மா. சோயோ தங்க கட்டி அம்மா இல்ல சித்தி. சொல்லு சித்தி. குட்டி நான் சித்தப்பா அவங்க சித்தி. எங்க சொல்லுங்க பார்க்கலாம். சித்தி. நோ செல்லக்குட்டி சித்தி. அம்மானு சித்தி சுமால் மம்மி. சொல்லுங்க மீ சுமால் சித்தப்பா. அப்போ ராதா ஸ்மால் மம்மி. எங்க சொல்லுங்க சித்தி. டேய் ப்ரோ why are you shouting bro? ப்ரோ குழந்தை இருக்கு ப்ரோ. இப்படிலாம் அப்பப்போ கத்தக்கூடாது. பக்கத்துல தானே இருக்கேன். டேய்னு கூப்பிட்டா உடனே பார்க்க போறேன். என்ன ப்ரோ இதுக்கு போய் டேய் அப்படின்னு சொல்லாமா ப்ரோ? டேய் உன்கிட்ட வாயால பேசிட்டு இருக்கேன் நினைச்சு சந்தோஷப்படு. ஒருத்தருக்கு குழந்தைக்கு என்ன சொல்லித்தர? ப்ரோ என்ன ப்ரோ குழந்தைக்கு தான் புரியலன்னா உனக்கு புரியலையா? குழந்தைக்கு சொல்லி கொடுக்கறேன் ப்ரோ. ராதா அம்மா இல்ல ராதா சித்தி அப்படின்னு சொல்லி கொடுக்கறேன் ப்ரோ. உனக்கு சொல்லி கொடுக்க சொல்லி யாராவது கேட்டாங்க? ப்ரோ அப்புறம் குழந்தைனால பின்ன எனக்கும் அவங்களுக்கும் அப்பவும் அம்மானு கூப்பிட்டா உனக்கு சங்கடமா இருக்கும்ல ப்ரோ. அப்ப என்ன ப்ரோ அப்ப இப்பவே நீங்க சொல்லிருக்கல ராதாவை அம்மானு கூப்பிடக்கூடாதுன்னு. அப்போ அம்மானு கூப்பிடக்கூடாதுன்னு ப்ரோ. எப்படி பார்த்தாலும் ராதா சித்தி தானே ப்ரோ. என்ன ப்ரோ நான் சொன்னது கரெக்ட் தானே? என்ன ப்ரோ அதான் அன்னைக்கு நீயே ராதா கிட்ட சொல்லிட்டீங்க. இனிமே என் குழந்தை ஒன்னா அம்மானு கூப்பிடாம பாத்துக்கானு. அப்படிதானே ப்ரோ? ஆமா ராதா இதை கரெக்டா ஃபாலோ பண்றாங்களா இல்லையா? இங்க பாரு ப்ரோ எது நடந்தாலும் என்கிட்ட இதே மாதிரி அப்டேட் பண்ணிட்டு ப்ரோ. அதான் கரெக்டா இருக்கும் சரியா? நீ சொல்றியோ இல்லையோ நானும் ராதா கிட்ட இதை பத்தி சொல்லிடுறேன். ராதா இனிமேல் லித்துக்குட்டி உன்னை அம்மானு கூப்பிடாம நீ பாத்துக்கானு நான் சொல்லிடுறேன் ப்ரோ. டேய்
அதெல்லாம் நீ எதுவும் சொல்ல வேணாம் ப்ரோ. இதெல்லாம் நம்ம அப்பப்பவே சொல்லிடணும் ப்ரோ. ஸ்டார்டிங்ல இதெல்லாம் சொல்லிடணும். அப்புறம் நாளை பின்ன லித்துக்குட்டி ராதம்மா தான் வேணும்னு சொன்னா நீ என்ன ப்ரோ பண்ணுவ? நாங்களும் மேரேஜ் எல்லாம் முடிஞ்சு இந்த வீட்டில் இருப்போமா தெரியாதுல்ல. அதுக்காக தான் சொல்றேன். ஒருவேளை மேரேஜ் முடிஞ்சு நான் மேபி மறுபடியும் ஃபாரினே போயிட்டேன்னா டேய் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ எல்லாம் அதிக பிரசங்க என்ன வேலையை பண்ண வேணும், நான் பாத்துக்கிறேன். ஓ பெரியவங்க எல்லாம் இதுக்கு தான் அப்பவே சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் மலையிலே கிளி எறிஞ்சிடணும்னு. பாத்துக்க ப்ரோ. அப்புறம் நாளை பின்ன எனக்கு எந்த சங்கடமும் இல்லை. அம்மா நான் கூப்பிட்டுக்க, சித்தி நான் கூப்பிட்டுக்கான்னு நான் விட்டுருவேன் ப்ரோ. உனக்கு தான் ப்ரோ சங்கடமா இருக்கும். அதனால தானே நீ முன்னாடியே ராதா கிட்ட இந்த மாதிரிலாம் இன்ஃபார்ம் பண்ணிட்டேன் ப்ரோ. நியாயமா உன் கண்டிஷன்லாம் என் குழந்தைக்கு நீ அம்மாவா இருக்கவே கூடாது அப்படின்னு கண்டிஷனே இதுதானே ப்ரோ. அப்போ இப்ப நான் சொன்னதானே ப்ரோ கரெக்ட் ப்ரோ? இப்ப நான் கரெக்டா பேசியிருக்கேன் தானே ப்ரோ? இத நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணணும்ல. நீ இதை ஃபாலோ பண்றதான், ஆனா ராதா இதை ஃபாலோ பண்றாங்களான்னு தெரியல. இங்க பாரு ப்ரோ, கண்டிஷன் தான் நம்ம அதெல்லாம் கரெக்டா ஃபாலோ பண்ண சொல்லணும் ப்ரோ. நீ விடு ப்ரோ, நான் பாத்துக்கிறேன். நான் தான் வந்துட்டேன்ல, இனிமே உன் கண்டிஷனை நான் ஃபாலோ பண்ண வச்சிடறேன் ப்ரோ. நீ இதுவும் பண்ண வேணும். உன் வேலையை மட்டும் நீ பாரு. நீ இங்க என்ன வேலையா வந்தியோ அந்த வேலையை மட்டும் பாரு. இதெல்லாம் தலையிடாத, நான் பாத்துக்கிறேன். உன்கிட்ட எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண பத்தியும் அது என் பெரிய தப்புடான். இங்க பாரு, உன்னை கூட பிறந்த மட்டும் நினைக்காம ஒரு ஃப்ரெண்டா நினைச்சு எல்லா விஷயத்தையும் ஷேர் பண்ண பத்தியும் அது என் பெரிய தப்பு. இங்க பாரு, இதுக்கப்புறம் உன் வேலை என்னமோ அதை மட்டும் பாரு, வேற எதுலயும் தலையிடாத சொல்லிட்டேன். ப்ரோ டென்ஷன் ஆகுறியா? எதுக்கு ப்ரோ டென்ஷனு? நியாயமா உன் கண்டிஷனை கேட்டு ராதா தான் டென்ஷன் ஆகணும். ஆனா நீ என்னடா நீ டென்ஷன் ஆகின்னு இருக்க? சரி விடு ப்ரோ, பாத்துக்கோ ப்ரோ. கண்டிஷனை மட்டும் கரெக்டா ஃபாலோ பண்ணு ப்ரோ. நீ ஃபாலோ பண்ணிடுவ எனக்கு தெரியும். ராதா தான் ஃபாலோ பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்லி புரிய வச்சிடறேன். மறுபடியும் சொல்றேன்னா நீ என்ன வேலையா வந்து அந்த வேலையை மட்டும் பாரு ப்ரோ. நான் வந்த வேலையை தான் ப்ரோ பாத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு தான் புரியல. போதும், நீ வாய் அடிச்சிட்டு இருந்ததெல்லாம் போதும். எழுந்து போய் டிஃபனை சாப்பிட்டுட்டு ரெடி ஆகும். ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. என் ஃபோனை டெரஸ்ல வச்சுட்டு வந்தேன். நான் அப்போ அதை எடுத்துட்டு வரேன். சீக்கிரம் சாப்பிட்டு ரெடி ஆகும். ஓ ப்ரோ, டேய் ரெடி ஆகுன்னு சொன்னேன். ஆஃபீஸ்க்கு வா, உன்கிட்ட பேச வேண்டியது நிறைய இருக்கு. பேசணுமா? என்கிட்டயா ப்ரோ? பேசிடுவோம். டேய் எனக்கு மேனேஜர் கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கும், பேசிட்டு வரேன். அதுக்குள்ள சாப்பிட்டு ரெடி ஆகும். கிளம்பணும். ரைட்டு ப்ரோ, கிளம்பிடுவோம். இழுத்துக்கிட்டே அம்மா வேணுமா? அம்மா தானே. உங்க அப்பா சீக்கிரம் ரெடி பண்றோம், கவலையப்படாத. உங்க அப்பா நினைச்சிட்டு இருக்கான் தான் மட்டும்தான் புத்திசாலின்னு. அவனை தவிர இங்க இன்னொருத்தனும் இருக்கிறாங்கிறத உங்க அப்பா அப்பப்ப மறந்துடும். கவலைப்படாத இழுத்துக்கிட்டே, அம்மா தானே சீக்கிரமே வந்துருவாங்க. உங்க அப்பா ரோகிணி அம்மாவை சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு வந்துருவாங்க. அத்தை மேல வரவே இல்ல. இவர் அத்தையை பார்த்தாரா இல்லையா? அத்தைக்கிட்ட சொன்னாரா இல்லையான்னு தெரியலையே. புடவை மாத்துன்னு மட்டும் சொன்னா போதுமா? ஆளையும் சீக்கிரம் அனுப்பணும்ல. சரி சரி, அத்தை வந்துட்டோம். அத்தை வந்தோடனே புடவையை மாத்திட்டேன். இவர் ஆஃபீஸ்க்கு கிளம்புனதும் நம்ம வீடு பொண்ணு கீழே போயிடணும். கீழே போய் லித்துக்குட்டியை முதல்ல பார்க்கணும். லித்துக்குட்டி கூட விளையாடணும். பாவம் லித்துக்குட்டி ரொம்ப நேரமா தூக்கவே இல்லை. குழந்தை அழுவா தெரியுமா? தூங்கிட்டு இருக்கான்னு சொன்னாங்க அத்தை. இந்நேரம் முழிச்சிருப்பாளே. முழிச்சிருந்தா கண்டிப்பா அழுவாவ. போய் முதல்ல அவளை பார்க்கணும். தூக்க முடியல என்ன, அவ பக்கத்துல நம்ம இருந்தாலே போதும். அதுவே போதும் என் லித்துக்குட்டிக்கும். எனக்கும் அப்படிதான், என் பக்கத்துல என் லித்துக்குட்டி இருக்கும், இருந்தாலே போதும். ராதா ராதா, நல்ல வேலை இப்பதான் அத்தையை நினைச்சு வந்துட்டாங்க. அத்தை கதவு திறந்துதான் இருக்கு, உள்ள வாங்க. திறந்துதான் இருக்கா? இந்த இருமா வரேன். என்ன ராதா, ஏதோ நீ என்ன கூப்பிட்டேன்னு சொன்னானே, என்ன புடவை மாத்தி ஒண்ணு மாமி? ஆமா அத்தை, இந்த புடவையை மாத்திட்டு வேற புடவை கட்டேன்னு சொன்னாரா? எனக்கு கையை அடிபட்டு பாத்தீங்களா? அதான் உங்களை கூப்பிட்டு விடுறேன்னு சொன்னாரு. என்ன சத்து உங்களுக்கு? ஏதோ மூச்சு வாங்குற மாதிரி இருக்கு. அது ஒண்ணும் இல்லம்மா,
படி ஏறி வந்த பத்தியா மூச்சு அரைக்குது. ஒரு பக்கம் மூட்டி காலெல்லாம் வலிக்குது. அதான் வேற ஒண்ணும் இல்ல. நம்ம கொஞ்ச நாளா படி ஏறி இறங்குறத விட்டுட்டோம் பத்தியா. அதுதான் இவன் என்னமோ உன்னை புடவை மாத்தணும்னு சொன்னானா. அதான் என்னமோ ஏதோ ஒன்று வந்தேன். ஆமா ஆமா உன் கையில வேற அடிபட்டுருக்கலாம். இப்போ உன்னால மாத்திக்க முடியாது. சரி புடவை நல்லா தானே இருக்கேன். எதுக்குமா இப்ப இந்த புடவையை மாத்துற? இல்லத்த நான் மாத்தணும்னு சொல்லல. அவர்தான் என்னன்னு தெரியல இந்த புடவையை மாத்திட்டு வேற புடவையை கட்டு அப்படின்னு சொல்லிட்டாரு. கையில் அடிபட்டுருக்கலாம். இன்னும் இந்த புடவையை கட்டிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. என்ன கையில் அடிபட்ட புடவையை மாத்திடணுமா? இது என்ன கதையா இருக்கு? இல்லத்த கையில ரத்தமா இருந்ததுல இது ஏதோ புடவையில பட்டிருக்கும். அதனால நீ புடவையை மாத்து ரத்தக்கரையா இருக்க போகுது அப்படின்னு சொன்னாரு. நானும் சுத்தி முத்தி பார்த்தேன். ஒருவேளை எனக்கும் தெரியாம எங்கேயும் இருக்கும் போல இருக்கு. அப்படியா? புடவையை பார்த்தா என்ன மாதிரி கரை ஏதோ இருக்க மாதிரி தெரியலையாமா? சரி சரி அவன் வேற சொல்லிட்டான். நான் வேற மாத்தி விட நினைச்சுக்கான். அதுக்கு வேற தனியா கோவப்படுவான். ஐயோ உன்கிட்ட வேற சொல்றேன் பாரு. உன் புருஷன் கோவப்படுவான்னு சொன்னாலே உனக்கு கோவம் வந்துருமே. அம்மாடியும் இனிமே பேச்ச பார்த்துதான் பேசணும் நானு. அத்தை பாத்தீங்களா சும்மா சும்மா இதே சொல்லி காமிக்கிறீங்க. உண்மையை தானே சொல்றேன். உன் புருஷன் கோவப்படுறான்னு நான் சொன்னா உனக்கு கோவம் வருது. அதுதானே சொன்னேன். சரி சரி புடவை எங்கம்மா வச்சிருக்கேன். புடவை எடுத்துக்கொடு நான் உனக்கு கட்டி விடுறேன். இருங்க அத்தை கபோர்ட்ல தான் இருக்கு எடுத்துட்டு வரேன். நீ இந்த கையோட வச்சுக்கிட்டு நீ எங்க போவாதா? எங்க இருக்கு? கபோர்ட்ல தானே இருக்கேன். இரு நான் போய் எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. ராதா இந்த சந்தன கலர் ஓகேவாமா? சந்தன கலரா? இதுவும் ஒயிட் மாதிரி தான் இருக்கு. அவர்தான் ஒயிட்டே கட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இல்ல அத்தை அது வேண்டாம். வேற கலர் எடுங்களேன். அப்போ இந்த ஒயிட் எடுக்கவா? மறுபடியும் ஒயிட்டா? இப்பதான் என்ன தாளிச்சு எடுத்துட்டு போயிருக்காரு. மறுபடியும் தாளிக்கிறதுக்கா? அத்தை வேண்டவே வேண்டாம். அத்தை கலர்ல எடுங்க அத்தை. வெள்ளை கலரே வேண்டாம். வெள்ளை கலர் வேண்டாமா? சரி இருமா. இந்த கரும்பு இது ஓகேவாமா? அப்பா கலர்ல தானே இருக்கு. வெள்ளை கலர் இல்லல்ல. இது ஓகே அத்தை. சரி அம்மா இது எடுத்துட்டு வரேன். சரிங்க அத்தை. இந்த கலர் ஓகேல? ஆமா அத்தை இது போதும் தான். அத்தை அந்த சாரிக்குள்ளேயே பிளவுஸ் வச்சிருக்கேன் அது எடுங்களேன். அப்புறம் பெட் மேல ஸ்கர்ட் வச்சிருக்கேன் அதையும் கொடுங்க. நான் இதை ரெண்டு போட்டுக்கிறேன். அப்புறம் நீங்க சாரியை கட்டி விடுங்க. சரி ராதா இந்தா நீ முதல்ல இதை போடு. அப்புறம் அத்தை சாரி கட்டி விடுறேன். அத்தை போட்டுட்டேன் அத்தை. இப்ப கட்டி விடுறீங்களா? சரிம்மா. நான் தானே இருக்கேன். இதுக்கு எதுக்கு டவல் போட்டுட்டு இருக்கேன்? டவல் எடுத்து அப்படி போடு. அத்தை கட்டி விடுறேன். இல்ல அத்தை பரவாயில்ல இருக்கட்டும். நீங்க அப்படியே கட்டி விடுங்களா? என்ன ராதா அத்தையும் பொம்பளை தானே எதுக்கு இப்படி கூச்சப்பட்டு இருக்கேன்? அது மட்டும் இல்லடாமா நான் புடவை கட்டும் போது துண்டு கீழே கீழே விழுமா. அப்புறம் அத்தையால கட்ட முடியாது. அதுக்குதான் துண்டு எடுத்து அப்படி போடு. அத்தை கட்டி விட்டுறேன். கொஞ்ச நேரத்தில் கட்டி விட்டுறேன். சரிங்க அத்தை. கூச்சம் இருக்க வேண்டியதாமா? அது எங்க இருக்கணுமோ அங்க இருந்தா போதும். என்கிட்டயுமா? சரி சரி நீங்க எப்படி வா. காலையில காலேஜ் கிளம்பிட்டான். பூமியும் கீழே இல்ல. இவங்க ரெண்டு பேரும் இருக்கானுங்க. இவனுங்களுக்கு என்னன்னு தெரியும் தெரியலையே. இந்த கிறிஷ் என்ன பண்றான்னு தெரியல. கொஞ்ச நேரம் குழந்தைக்கு சமாதானப்படுத்தினால அத்தை நீங்க புடவை வச்சுட்டு போங்க. நீங்க போய் முதல்ல இழுத்துக்குடியை பாருங்க. இழுத்துக்குடி ரொம்ப அழறா. அவளுக்கு பசி தான் எடுத்துக்கிச்சுன்னு நினைக்கிறேன். நீங்க போங்க அத்தை. நீங்க போய் முதல்ல அவளுக்கு பால் கலக்கி கொடுத்துருவாங்க. அப்புறமா நீங்க வந்து கட்டி விடுங்க அத்தை. நீங்க போங்க அத்தை. இல்ல நீ எவ்வளவு நேரம் இப்படி இருக்க? ஐயோ பரவாயில்ல அத்தை. நான் எப்படியாவது கொஞ்சமா பார்த்து கட்டிக்கிறேன். நீங்க போங்க அத்தை. நீங்க போய் முதல்ல குழந்தைய பாருங்க. போங்க. அவ எவ்வளவு நேரம் அழறா. இவ்வளவு நேரம் அழுதாலே அவளுக்கு தொண்டை கட்டிடும். நீங்க போய் முதல்ல அவளை பாருங்க அத்தை. போங்க அத்தை. சரி சரி நீ டென்ஷன் ஆகாதம்மா. நான் பால் மட்டும் கலக்கி மூடியா கிட்ட கிறிஷ் கிட்ட கொடுத்துட்டு வரேன். அவங்க பால் கொடுப்பாங்க. நீ பாரு நீ புடவை கட்டுன்னு கையை ஏதாவது பண்ணி வச்சுக்காத. நீ இரு நான் வந்துடுறேன். ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரியா? சரிங்க அத்தை. நீங்க கொஞ்சம் லேட்டாவே வந்தாலும் பரவாயில்ல. நீங்க முதல்ல போய் லித்துக்குடி என்னன்னு பாத்துட்டு வாங்க. அவ அழகிய மட்டும் அடிக்கிடுவாங்க. போங்க அத்தை. சரி சரிம்மா நீ இப்பவே போறேம்மா. அச்சோ குழந்தை ரொம்ப அழறானே. பக்கத்துல யாருமே இல்லையா? இவர் என்ன பண்றாரு? மத்த நேரத்துல ஏன் பொண்ணுன்றாரு. இப்ப குழந்தை அழும்போது இவர் எங்க போனாருன்னு தெரியணும். குழந்தை ரொம்ப அழுதுட்டு இருக்கா. ஆகட்டும் ஏதாவது குழந்தைய கேட்டு ஏன் பொண்ணு ஏன் குழந்தை கூட்டிட்டு கேட்கட்டும். வா இதை மொத்தம் லித்துக்குடி இப்ப நான் என்ன சொல்லிட்டேன் நீ அழறான்? ரோகிணி அம்மான்னு சொன்னேன். தப்பா ஏதாவது சொல்லிட்டேனா? லித்துக்குட்டி நல்ல பப்பெல்லாம் செல்ல பப்பெல்லாம் அழக்கூடாதுடி தங்கம். பாவண்டி சித்தப்பா அழக்கூடாதுமா. தங்க பிள்ளை எல்லாம் அழாதுடி தங்கம். ஆஹா ரொம்ப அழறானே. இவளை எப்படி நான் சமாதானப்படுத்துறது? பட்டுக்குட்டி செல்ல கொட்டினா அழக்கூடாதுடி தங்கம்.
நல்ல வேலைம்மா நீங்க வந்தீங்க. லித்துக்குட்டி அலறாமா, எதுக்கு அலறானே தெரியலம்மா. அவ அலறாங்கதான் எனக்கு தெரியுது, நீ வேற சொல்லுமா என்ன? மா லித்துக்குட்டி எதுக்கு அலறான்? போர் அடிக்குதா? உன் முகர கட்டியே பார்த்து போர் அடிச்சிச்சா, அது அலறா. லித்துக்குட்டி சித்தப்பா முகத்தை பார்த்து போர் அடிச்சிச்சான், அதுக்கு அலறேன். தேவலே, இவனை நான் என்ன பண்றது? டேய் குழந்தை குடுறா. மா நல்ல வேலை நீங்க வந்துட்டீங்க. இன்னும் கொஞ்சம் லேட்டா வந்திருந்தீங்க லித்துக்குட்டியோட சேர்ந்து நானும் அழுதுருப்பேன். தெரியுது தெரியுது, நல்லாவே தெரியுது. நல்ல வேலை வந்துட்டேன். ஒரு குழந்தை சமாளிக்க என்னால முடியாது, இதுல ரெண்டு குழந்தை சேர்ந்தால்தான் நான் என்ன பண்றது? குடு குழந்தைய குடு. அவளுக்கு பசிக்குதான் என்னன்னு தெரியல, ஏன் இப்படி அழகான தெரியல. சரி குழந்தை குடு. வாங்கம்மா வந்து தூக்கிக்கோங்கம்மா. நான் எப்படிம்மா தூக்குறது? அப்பா வரேன்டா, ஒரு குழந்தைய கூட தூக்க தெரியல, நீ எல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற? என்ன குழந்தைய தூக்க தெரிஞ்சாதான் கல்யாணம் பண்ணணுமா? மம்மி அதெல்லாம் கல்யாணம் பண்ணி என்ன பண்ணணும்னு எல்லாம் எனக்கு கரெக்டா தெரியும் மம்மி. இந்த வியாக்கியானம் நல்லா பேசுங்கடா. அவனும் அப்படிதான், நீ அப்படிதான். ஆமா கிருஷ்ணங்க அவன் ஏதோ இருந்தான் குழந்தை அழகாலே, அவன் எங்க போனா? மா அது ஒன்றும் ப்ரோ ஃபோனை டெரஸ்ல விட்டுட்டாராமா. சரி அப்படியே ஃபோன் எடுத்துக்கிட்டு மேனேஜர் கிட்ட பேசணும்னு சொன்னாரு. எனக்கு தெரிஞ்சு மேல டெரஸ்ல தான் ஃபோன் பேசிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஓ மொட்டை மாடியில இருக்கானா? அதான் குழந்தை அழுகிற சவுண்ட் அவனுக்கு கேட்கலாம். எல்லாரும் கேட்டிருந்தா தாம் தோணு குச்சிருப்பானே. சரி சரி நீ குழந்தைய கூட, நான் அவளோட வெளியே தூக்கிட்டு சமாதானப்படுத்துறேன். கூட மா குழந்தைனா இப்படிதான் அழுமோ? இதை விட அதிகமாக அழுவாங்கடா. ஆனா லித்துக்குட்டி இன்னைக்கு இவ்வளவு அழகான்னு தெரியல. ராதா ரொம்ப நேரமா பார்க்கல பத்தியா, அதான் குழந்தை இப்படி ஆறா. சரி இப்ப போய் காமிச்சாலும் தூக்க சொல்லி வர முடிப்பா. அவள அந்த கையை வச்சுட்டு தூக்க முடியாதுல்ல. சரி அவளை கூட நான் அப்படி ரோட்டுக்கா அப்படி கூட்டிட்டு போய் வரேன். நான் கூட அவளை. ஓ சரிம்மா இந்தாங்க தூக்கிட்டு போங்க. எப்பா என்ன அழுக, இத்தனோண்டு தொடனக்குள்ள இவ்வளோ பெரிய சவுண்டா? அது சரி. நல்ல வேலை அம்மா வந்துட்டாங்க. இல்லனா அது சரி, இல்லனா என்ன லித்துக்குட்டி குட்டியா சேர்ந்து உட்காந்து நானும் அழ வேண்டியதான். ஆனா அம்மா கிட்டே சமாதானம் ஆகலையே. சரி அம்மா தான் வெளில தூக்கிட்டு போயிருக்காங்களே, ஒருவேளை ராதா வந்ததா சமாதானம் ஆயிருப்பா போல இருக்கு. உதயா குழந்தை ரொம்ப அழுதுட்டு இருக்கா, நான் அப்படி வெளியில கூட்டிட்டு போய் சமாதானப்படுத்திட்டு வரேன். சரிங்கம்மா. என்ன கோபி கடைசி நிமிஷத்துல சொல்லிட்டு இருக்கீங்க? இன்ஃபார்ம் பண்ணணும்னா கண்டிப்பா நான் ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டாங்க. நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்களா? ஆமா சார், இப்பதான் நீங்க கால் பண்றதுக்கு முன்னாடி தான் நான் இன்ஃபார்ம் பண்ணேன் சார். அவங்க அவங்க என்ன சொன்னாங்க? இல்லை சார் எவ்வளோ நேரம் டைம் ஆகும்னு சொன்னாங்க. எப்படியும் குறைஞ்சது 1 to 1.5 hour ஆகும்னு சொன்னேன். ஆனால் அதுக்கு சொல்லுங்க கோபி என்ன சொன்னாங்க? சார் 1/2 hour தான் இருப்பாங்களாம், அதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இருக்க மாட்டேன். 1/2 hourல என்னென்ன முடிக்கணும் முடிச்சுட்டு கொடுங்க, நான் கிளம்பிடுவேன் அப்படின்னு சொன்னாங்க சார். பரவாயில்லையே 1/2 hour இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பெரிய விஷயம் தான். இல்லை சார் இன்னைக்கு சேலரி டேட்டு ப்ளஸ் அவங்களுக்கும் நம்ம இன்னைக்கு அக்கௌண்ட்ஸ் ஷேர் பண்ணணும்ல, அதுக்கு தான் இந்த 1/2 hour சார். அது சரி விடுங்க கோபி, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்களா? வரேன்னு சொல்லிட்டாங்களா? 1/2 hour தானே கேட்டிருக்காங்க, குயிக்காக முடிச்சுட்டேன். எவ்வளோ சீக்கிரம் அவங்க அனுப்ப முடியுமா அனுப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நான் கொஞ்சம் நேரத்தில் ஆஃபீஸ்க்கு வந்துடுவேன். சரிங்க சார். சார் 10:30 மீட்டிங், அதனால் கொஞ்சம் சீக்கிரம் இன்னொரு 1/2 hour ஆஃபீஸில் இருப்பேன், வந்துடுறேன். ஓகே சார், தேங்க்யூ சார். ஓகே கோபி. 1/2 hour டைமு ஷெட்யூல் போட்டு தான் வருவாங்க. சரி சீக்கிரமே அவங்கள ரிலீவ் பண்ணிட வேண்டியதான். ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது, நம்ம இப்படி கிளம்ப வேண்டியதான். ரூமில் ஃபைல்ஸ் இருக்கும், போய் அதையும் எடுத்துட்டேன். அப்படி இவனையும் கூட்டிட்டேன், சீக்கிரம் கிளம்ப வேண்டியதான். ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இதில் இவன் வேறு என்ன மக்கார் பண்ணுவான்னு தெரியலையே. டே நீ என்ன மக்கார் பண்ணாலும் பரவாயில்ல மோனே, இன்னைக்கு நீ ஆஃபீஸ்க்கு வந்தே ஆகும். உன்னை இங்கே விட்டுட்டு போனேன் என் பிபி ரைஸாக போயிடும். உன்னை கூட்டி தாண்டி போனோம். ஃபைல்ஸ் எங்கே வச்சேன்? வீட் பக்கத்தில் இருக்க ட்ராவில் தான் வச்சேன் நினைக்கிறேன். சரி போய் எடுக்கும். அப்பாடா அத்தை லித்துக்குட்டியை சமாதானப்படுத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் லித்துக்குட்டி அழகிற சவுண்டே இல்லை, அது போதும் சமாதானப்படுத்திட்டாங்களே. ஆனால் போய் ரொம்ப நேரம் ஆச்சே. அத்தை எப்போ வரது, நான் எப்போ புடவை கட்டுறது? அத்தை கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அத்தை, என்னால் இது கொஞ்சம் கூட ஆசைக்கவும் முடியல எடுக்கவும் முடியல. அவர் கேட்கும்போது வலிக்கலன்னு ரொம்ப கெத்தாக சொல்லிட்டேன். இப்போ கையை கொஞ்சம் கூட ஆசைக்கவும் முடியல, அப்படி வலிக்குது. பேசாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடலாமா? ஆமாம் இவர்கிட்ட கேட்கவும் ஒரு மாதிரி இருக்கேன். நான் கேட்கும்போது வேணாம் வேணாம்னு சொன்னேன், இப்போ போகலாமான்னு கேட்குறேன் தானே. என்ன அவர் கேட்க தான் செய்வார் என்ன? நான் அப்போ ரொம்ப பிகு பண்ணல. வலி தாங்க முடியலன்னா கண்டிப்பாக போயிடணும். அத்தை லித்துக்குட்டியோட அழுகையை நிறுத்திட்டாங்க, எப்படி சமாதானப்படுத்துறாங்கன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். நானும் ரொம்ப நேரமாக இப்படியே நிற்கிறேன். இப்போதான் வருத்தப்படுறேன், ஏன்டா நமக்கு கை அடிப்பட்டதுன்ட்டு. இப்படி நம்மளால நம்ம வேலையை செஞ்சுக்க முடியலையே, அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்த்துட்டு இருக்கோமே, இதுவே தப்பா இருக்கேன். அத்தைக்கு எவ்வளோ வேலை இருக்கு, நம்மளை வந்து பார்த்துட்டு இருக்க முடியுமா? கடவுளே சீக்கிரம் கை சரியாயிடணும். அப்பாடா இப்பதான் நினைச்சோம் அத்தையே வந்துட்டாங்க. அத்தை சாரி சாரி சாரி, அது வந்து கடவுளே இவரா? ஏங்க இப்போ நீங்க எதுக்கு உள்ள வந்தீங்க? சாரி
ரொம்ப நேரம் ஆச்சு. நீ இன்னொரு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். அம்மா என்ன உனக்கு புடவை கட்டி விட்டுருப்பாங்கன்னு நினைச்சேன். இன்னுமா நீ ட்ரெஸ் பண்ணலாம்? அது சரி, நான் இன்னும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணல. ஆமா, நீங்க உள்ள வரும்போது காது தட்டிட்டு வர மாட்டீங்களா? நான் என்ன அடுத்த ரூமுக்கு போறேன் காலை தட்டிட்டு போறதுக்கு. அது மட்டும் இல்ல, டோர் லாக்ல இருந்தா தட்டிட்டு வரலாம். டோர் ஓப்பன்ல இருந்ததுனால நானும் அப்படியே வந்துட்டேன். ஆமா, நீ என்ன ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணாம இருக்கா? கதவு ஓப்பன்ல இருந்ததா? அட ஆமா, அத்தை போன அவசரத்துல கதவை திறந்து விட்டுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். நானும் அதை கவனிக்கவே இல்லை. எங்க இந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண எல்லாம் உங்களால வந்தது? என்னால வந்ததா? ஓய், என்னால ஏண்டி வந்தது? நான் என்னமா அம்மா கிட்ட உனக்கு சாரி கட்டி விடுறேன்னு சொன்ன மாதிரி பேசுறேன். உங்களால என்ன வந்ததா? எல்லாமே உங்களால தான் வந்தது. ஏய், நான் என்னடி பண்ண? என்னமா என்னால என்னன்னு சொல்லிட்டு இருக்கேன்? என்னன்னு கேக்குறானே? என்ன என்ன வந்தது? என்னங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஊரை கத்துனா நீங்க தப்பு பண்ணல நாடுமா? இங்க பாருடி, ஏற்கனவே நான் பயங்கர டென்ஷன்ல இருக்கேன். வீட்ல ஒரு டென்ஷன், ஆஃபீஸ்ல ஒரு டென்ஷன், இப்படி பல டென்ஷன்ல இருக்கேன். நீ வேற எனக்கு கடுப்பேத்தாத. என்ன பண்ண நானு? என்ன பண்ணேன்னு சொல்லாம உன்னாலனா நான் என்னடி பண்ணேன்? பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன பண்ணன்னு கேள்வி வேற. ஆமாமா, உங்களுக்கு கேள்வி கேட்கறதா இங்க யாருமே இல்லையே. கேட்டா பெரிய கோவக்காரரு. ஏதாவது கேட்டுட்டா போதும், கோவம் மட்டும் போத்திக்கிட்டு வந்துடும். ஆனா இவர் செய்யற தப்பு மட்டும் இவருக்கு தெரியாது. ஏய், இப்போ உனக்கு என்னடி பிரச்சனை? நான் என்ன பண்ண? எதுவுமே பண்ணலன்ற. நான் தப்பு பண்ணேன்ற. சரி, நான் தப்பு பண்ணல. என்ன தப்பு பண்ண? அதை சொல்லு. அது தப்பா இல்லையான்னு நான் சொல்றேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன தப்பான்னு கேக்குறீங்க? நீங்க பண்ண தப்ப சொல்றேன், அப்புறம் சொல்லுங்க அது தப்பா இல்லையான்னு. அதுவும் அதை நீங்க பண்ணீங்களா இல்லையான்னு. அதான் சொல்லுன்னு சொல்லிட்டேனே. நான் என்ன தப்பு பண்ணேன்? லித்துக்குட்டியை நான் தூக்குனா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஏண்டி, இதுதான் உன் பிரச்சனையா? எந்த நேரத்துல என்ன கேட்கணும்னு தெரியாது. லித்துக்குட்டியை தூக்கினா நான் என்ன சொல்லுவேன்? இப்போ இது ரொம்ப முக்கியம் இல்ல? இங்க பாருங்க, நான் கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அப்பதான் நீங்க என்ன தப்பு பண்ணீங்கன்னு உங்களுக்கு தெரியும். ரொம்ப பேசுறோம். ஏய், நீ லித்துக்குட்டியை தூக்கினா நான் என்ன சொல்லுவேன்? என்ன சொல்லியிருக்கேன்? அப்பா, இவர் எதுவுமே சொல்லல பாரு. சொல்றதெல்லாம் சொல்லிட்டு எதுவுமே சொல்லாத மாதிரி கேக்குறீங்க. நான் லித்துக்குட்டியை தூக்குனாலே அவ என் பொண்ணு, என் குழந்தை, எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன். நீ ரொம்ப பண்ணாத. நீ நேத்து வந்துட்டு இன்னைக்கு என் பொண்ணை மாய்க்கிட்ட, என் பொண்ணு உங்ககிட்டயே இருந்துருவான்னு நினைக்கிறியா? அப்படி இப்படின்னு ஆச்சா போச்சான்னு நீங்க கேட்க மாட்டீங்க. அப்பா, மூச்சு விட்டுட்டு பேசுடி. ஆமா, அது ஒரு சில சமயங்களில் கேட்பேன். ஒரு சில சமயம் போய் சொல்லக்கூடாது. எல்லா நேரத்துல நீங்க அப்படிதான் பேசுவீங்க. சரிடி, நான் அப்படிதான் பேசுவேன். இப்போ அதுக்கு என்ன? அப்படி வாங்க சார் வலிக்கு. மற்ற டைம்லலாம் உங்க பொண்ணுன்னு என்கிட்ட எப்படி வரைஞ்சுக்கிட்டே நிப்பீங்க. நான் அவளை தூக்கினாலும் பராமப்படுவீங்க, அவ என் அம்மானு கூப்பிட்டாலும் பராமப்படுவீங்க, உங்க அப்பானு கூப்பிடலனும் பராமப்படுவீங்க. ஆனா இப்ப என்னடானா, அவ அந்த கத்துறா. தொண்டை தண்ணி போக அவ அவ்வளவு அலறா. ஆனா உங்களுக்கு உங்க பொண்ணை பார்க்க இப்ப நேரம் இல்ல. இப்ப உங்க கணக்கு உங்க பொண்ணை தெரியலையோ? ஏய், என்னடி சொல்ற? லித்துக்குட்டி அழுதான். ஏய், அவ அழுதது எனக்கு கேட்கவே இல்லடி. அததாங்க நானும் கேட்கிறேன். ஒரு குழந்தை அலறது கூட உங்களுக்கு கேட்கலாம். பக்கத்துல தானே இருந்தீங்க. டி, நான் லித்துக்குட்டி பக்கத்துல இல்லடி. கொஞ்ச நேரம் நின்னுட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் உதயாவை பார்த்துக்க சொல்லிட்டு நான் ஃபோன் பேசலாம் டெரஸ் வந்துட்டேன்டி. ஒரு இம்பார்ட்டன்ட் கால் பேசணும், அதுக்காக டெரஸ் வந்துட்டேன். என்னங்க சொல்றீங்க? அப்போவே நான் உதயா கிட்ட லித்துக்குட்டி விட்டுட்டேன். ஃபோன் பேசலான்னு மாடிக்கு வந்துட்டேன். இவ்வளவு நேரம் ஃபோனை பேசிட்டேன். சரி, அப்படியே ரூமுக்கு வந்து ஃபைல் எடுத்துட்டு கிளம்பலாம், ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சுன்னா இப்படி ஸ்ட்ரைட்டா ரூமுக்கு வந்துட்டேன். அப்படியா? சாரிங்க, நீங்க லித்துக்குட்டி பக்கத்துல தான் இருக்கிறீங்க. ஆனா நீங்க குழந்தைய சமாதானப்படுத்தலன்னு எனக்கு உங்க மேல கோவம் வந்துருச்சுங்க. யோசிச்சேன், நானும் யோசிச்சேன். இவ இப்படிலாம் பேசுறவ கிடையாது, இன்னைக்கு இந்த கத்துறானே யோசிச்சேன். இதுக்கு பின்னாடி லித்துக்குட்டி தானோ? சே, லித்துக்குட்டி அழுதுருக்கா, இதை நான் கவனிக்கவே இல்லை. மொட்டை மாடியில இருந்து ஸ்ட்ரைட்டா இப்படி வந்துட்டேன் மத்தியா. அதான் என் தப்பு. என்னுடைய ஆசை எட்டி தொட துடிக்க, உன்னுடைய ஆசை தொட்டி விட நினைக்க, நம்முடைய ஆசை எக்குதடி தவிக்க. மன்னிச்சிருங்க, நீங்க லித்துக்குட்டி பக்கத்துல தானே இருந்தீங்க. அவ இவ்வளவு அழறா, ஆனா இவர் சமாதானப்படுத்தலன்னு எனக்கு சட்டன்னு கோவம் வந்துருச்சு. சாரிங்க, என்ன மன்னிச்சிருங்க. இந்த டைம் நீங்க எனக்கு கண்டிப்பா மன்னிச்சுதான் ஆகணும். நான் தெரியாம பேசிட்டேன், மன்னிச்சிருங்க. மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. உங்ககிட்ட தானே கேட்டுட்டு இருக்கேன். ஒரு வார்த்தை மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. என்னங்க? மன்னிப்பு? நான் உன்னை மன்னிச்சிடறேன். அதே போல நீயும் என்ன மன்னிச்சிருவியா? நான் உங்களை மன்னிக்கணுமா? எதுக்குங்க? நீங்க தான் தப்பே பண்ணலைங்க. நீங்க தப்பு பண்ணாம நான் தான் படப்படான்னு புரிஞ்சு தள்ளிட்டேன். அதுக்கு நீங்க தான் என்ன மன்னிக்கணும். நீங்க என்ன தப்பு பண்ணீங்க? இல்ல, நானும் ஒரு தப்பு பண்ணிட்டேன். அதுக்கு கண்டிப்பா நான் மன்னிச்சிட்டேன். நீங்க தப்பு பண்ணிட்டீங்களா? என்னங்க தப்பு? இல்ல, நானா தெரிஞ்சு இந்த தப்பு பண்ணலாம். தெரியாம தான். ஆனா நான் பண்ண தப்புக்கும் நீயும் ஒரு காரணம். நீங்க என்ன சொல்றீங்க கொண்டு புரியல. நீங்க போய் என்ன தப்பு பண்ணிருக்க போறீங்க? அது நீங்க பண்ண தப்புக்கு நான் காரணமா? எனக்கு புரியலங்க. புரியுற மாதிரி சொல்லுங்களேன். புரியுற மாதிரி தானே சொல்றேன். நீ இப்போ ஒரு விஷயத்த மறந்துட்டேன். நான் மறந்துட்டேனா? என்னங்க, என்ன விஷயம்? என்னன்னு சொல்லுங்க. இல்ல, என்ன திட்டுற வேகத்துல க்ளோஸ் பண்ணி அந்த கையை கீழே இறக்கிட்டேன். க்ளோஸ் பண்ணி அந்த கையை கீழே இறக்கிட்டேனா?
ஏங்க இதை முன்னாடி சொல்ல மாட்டீங்களா? இது இவ்வளவு நேரம் கழிச்சு சொல்றீங்க? ஏன் இல்லை அது சத்தியமா நானும் கவனிக்கலாம். இப்போதான் கவனிச்சேன், அதான் சொன்னேன். நான் தப்பு பண்ணிட்டேன்னு நீ என்னை திட்டிகிட்டே இருந்தியா? என்னதான் தப்பு பண்ணேன்னு எனக்கு தெரியல. அதான் எனக்கும் கோவம் வந்துருச்சு. லித்து குட்டி நினைச்சு உனக்கு கோவம் வந்துருச்சு. இப்படியும் 2 பேரும் பேசினதுனா நானும் அதை மறந்துட்டேன், நீயும் அதை மறந்துட்டேன். சரி, எனக்கு வேலை கொடுத்தா போதும். நீங்க முதல்ல வெளியில போங்க. அத்தை இருந்தா கொஞ்சம் வர சொல்லுங்க. சரி, இது உடனே வர சொல்றேன். சரி. அத்தை வந்து வெளியில போனதுக்கு அப்புறமா நீங்க உள்ள வாங்க. ஏன்னா அப்பதான் நான் ட்ரெஸ் பண்ணிட்டேன்னு அர்த்தம். சரிடி, எனக்கும் புரியும். இப்போ நம்ம லித்துக்குட்டி நினப்புல பேசினதுனால இதை கவனிக்கலாம். சரியா? சாரி. அது சரி, நான் எந்த தப்பும் பண்ணல. ஆனா உனக்கு இப்போ என் மேல கோவம். நான் தப்பு எதுவும் பண்ணல, பார்த்ததும் உன்கிட்ட சொல்லிட்டேன். தப்பு நினைச்சா நீ என்ன பண்ணணுமோ பண்ணிக்க. உனக்கா புரியும். நான் வெளியில போறேன். ஆமால, அவர் என்ன தப்பு பண்ணாரு? அவர் நின்ன இடத்துல தான் நின்றுட்டு இருந்தாரு. நான் தான் உன்னை சோசப்பட்டு கை எடுத்துட்டேன். அவரும் உன்னை சோசப்பட்டு 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டோம். இதுல அவர் பேர்ல என்ன தப்பு இருக்கு? அவர் தப்பா கூட பார்த்த மாதிரி தெரியலையே. அவர் பார்த்ததும் அப்போ நீ என்ன மன்னிக்கணும் தானே கேட்டாரு. சே, அவர் எந்த தப்பும் பண்ணலாம். நான் ஏன் அவர்கிட்ட இப்படி பேசினேன்? அது சரி, திடீர்னு உள்ள வந்தா எனக்கு என்ன பண்ண முடியுமா? ஐயோ அத்தை, எங்க அத்தை போனீங்க? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அத்தை. இவன் மட்டும் தான் இருக்கான் போல இருக்கேன். உதயா, டேய் உதயா ப்ரோ, என்ன நீ மேல என்ன பண்ற? வா ப்ரோ, ஆஃபீஸ்க்கு அப்பவே டைம் ஆகுதுன்னு சொன்னேன். இன்னும் மேல இருக்கான். கிளம்பலாம் ப்ரோ. கிளம்பலாம். இன்னும் கொஞ்ச நேரத்துல கிளம்பிடலாம். அம்மா எங்கடா? அம்மா நெத்துக்குட்டி தூக்கிட்டு வெளியில போனாங்களா? நெத்துக்குட்டி ரொம்ப அழுதாளா? அதான் சமாதானப்படுத்திட்டு வரேன்னு வெளியில போனாங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படியே கடைக்கு எங்கன்னா தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கடைக்கு போயிருக்காங்களா? டேய், அம்மா எப்போ போனாங்க? வரதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? ப்ரோ, என்ன ப்ரோ கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கான்? அம்மா இப்ப எதுக்கு உனக்கு அம்மா? இப்ப நீங்க என்ன பண்ண போற? அம்மா வச்சுட்ட ப்ரோ. வா ப்ரோ, ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. நீங்க பாரு ப்ரோ, ஈவினிங் நான் சீக்கிரம் வீட்டுக்கு வரணும்னு இருக்கேன். இப்போ நான் சீக்கிரம் போனாதான் ஈவினிங் சீக்கிரம் வர முடியும். வா ப்ரோ. டேய், கேட்டதுக்கு பதில் சொல்றோம். அம்மா வர எவ்வளவு நேரம் ஆகும்? அது எப்படியோ கொஞ்ச நேரம் ஆகும்னு நினைக்கிறேன். ஆமா, நீ இப்ப எதுக்கு அம்மாவை கேட்டுட்டு இருக்க? அம்மா, நீ எதுவும் ரூம்ல ஃபைல்ஸ் இருக்கணும், நீ எடுத்துட்டியா? சொல்லு ப்ரோ, இப்ப எதுக்கு அம்மாவை கேட்டுட்டு இருக்கான்? டேய், அது வந்து டேய் கிரிஷ், இவன் கிட்ட விஷயத்த சொல்ல போறான். இவன் கிட்ட நம்ம விஷயத்த சொன்னோம், கேட கூடமா பேசுவோம். எனக்கு பிபி ரைஸ் அப் ஆயிடும். வேண்டாம், நம்ம என்கிட்ட விஷயத்தையும் சொல்லக்கூடாது. ப்ரோ, என்ன ப்ரோ, என்ன ஆச்சு? இப்ப எதுக்கு அம்மாவை தேடிட்டு இருக்கா? சொல்லு ப்ரோ. ஒன்னும் இல்ல, சும்மா தான் கேட்டேன். சும்மா கேட்டியா ப்ரோ? என்ன ப்ரோ, ஆபீஸ்க்கு கிளம்பும் போது விளையாடிட்டு இருக்கான். டைம் ஆகுது ப்ரோ. வா ப்ரோ. சரி, இந்த வரேன். சீக்கிரம் வா ப்ரோ. வந்துடுறேன்டா. ஏய், அதுக்குள்ள திட்டிறாதான். இங்க பாரு, அம்மா வீட்டுல எல்லாம் அம்மா லித்துக்குட்டி சமாதானப்படுத்துறதுக்காக அப்படியே தூக்கிட்டு கடைக்கு போயிட்டாங்க. அம்மா எப்போ வருவாங்கன்னு தெரியல. என்னங்க சொல்றீங்க? அத்தை வெளியில போயிட்டாங்களா? ஆமா, அம்மா வெளியில போயிட்டாங்களா? நான் இப்படி இருக்கேனே, அத்தை வரேன்னு சொன்னாங்களே. ஒருவேளை அம்மா மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் லித்துக்குட்டி தூக்கிட்டு வெளியில போயிட்டாங்க போல இருக்கும். அப்படிதான் இருக்குமா? அப்படிதான் இருக்குமோ? இல்ல அப்படிதான். நீ இப்ப இருக்காங்கிறதே அம்மா மறந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அதான் லித்துக்குட்டி தூக்கிட்டு வெளியில போயிட்டு இருக்காங்க. ப்ரோ, வா ப்ரோ, டைம் ஆகுது ப்ரோ. இவன் ஒருத்தன் 2 நிமிஷம் வெயிட் பண்றா பாரு. ப்ரோ, 2 நிமிஷம் தான். 2 நிமிஷத்துக்கு மேல ஒரு செகண்ட் போனா கூட நான் மேல வந்துருவேன். பாத்துக்க, மேல வருவானா? இவன் மேல வந்தோம். ஏற்கனவே எவ்வளோ கூடமா பேசிட்டு இருக்கோம். இப்போ இந்த மாதிரி டைம்ல இவன் வந்தோம். இப்ப நான் என்ன பண்றது? இவனையும் போய் விட்டுட்டு போக முடியாது. இவன் வேற எவ்வளோ கூட பிடிச்சவன். என்ன பண்றது? ஆமா, இப்போ நீ என்ன பண்றதா இருக்க? என்ன பண்றதுன்னா, அத்தை வர வரைக்கும் வெயிட் பண்ணதான் ஆகணும். நான் முன்னாடியே புடவை கட்ட முயற்சி பண்ணேன். என்னால விரல கூட ஆசைக்க முடியல. ஒரு மாதிரி ரொம்ப இதுவா இருக்கு. என்ன ஒண்ணு பண்ணலாம். புடவை சும்மா சுத்திக்கிட்டே அப்படி உட்காந்துருக்கலாம். நீ லூசா? நீங்க எவ்வளவு நேரம் இப்படி இருப்பான்? அம்மா வேற வெளியில போனாங்க, எப்போ வருவாங்கன்னு தெரியல. அண்ணியும் வீட்டுல இல்ல, ஏதோ கோவிலுக்கு போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்ல அண்ணியாவது கூப்பிட்டு விடுவேன். சஞ்சும் காலையில காலேஜ் கிளம்பிட்டான். இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல. இன்னும் கொஞ்ச நேரத்துல விட்டா இவன் மேல வந்துருவான். ஒண்ணு பண்ணலாமா? என்ன பண்ணலாம்? சீக்கிரம் சொல்லு. ஒண்ணு இல்லைங்க, நீங்க ஃபைல்ஸ் எல்லாம் கொண்டுக்கிட்டு நீங்க ஆபீஸ்க்கு போங்க. போகும்போது வெளியில டோர் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடுங்க. அத்தை வந்தாங்கன்னா அவங்களே மேல வருவாங்களே, அப்ப வந்து நான் கட்டிக்கிறேன். எப்படிங்க ஐடியா? ரொம்ப நல்லா இருக்கு உன் ஐடியா. வேற லெவல். ஏதாவது சொல்லிட போறேன்டி. நல்லா இல்லையா? அப்புறம் என்ன? எவ்வளவு நேரம் நீ இப்படி இருப்பேன்னு கேட்டுட்டு இருக்க? டோர் வெளியில லாக் பண்ணிட்டு போவோம். அப்புறம் உனக்கு எதனா யார் வந்து பாப்பா? ஏற்கனவே கையில் அடிபட்டிருக்கேன். அப்புறம் உனக்கு ஏதாவது ஆகிறதுக்கா?
அப்படிலாம் உன்னை விட்டுட்டு போக முடியாது. நான் வேணா ஒன்று சொல்லட்டுமா? என்னங்க? இல்ல சொல்லுவேன், ஆனா நீ தப்பா நினைப்பியான்னு தெரியலையே. இல்லங்க, இப்ப இருக்க சூழ்நிலை நீங்க எனக்கு காப்பாத்துற மாதிரி எது சொன்னாலும் நான் தலையாட்டிப்பேன். எது வந்தாலும் சொல்லுங்க. அது ஒண்ணும் இல்ல, அம்மா எப்போ வருவாங்க தெரியல, வீட்லயும் வேற யாரும் இல்லை. இன்னும் கொஞ்சம் விட்டா உதயம் மேல வந்துடுவான், அதுவும் நல்லா இருக்காது. அதனால தான் இப்படி யோசிக்கிறேன், தப்பா எடுத்துக்காத. நானே கட்டி விட்டுருவேன். நீங்களா? இல்லங்க, அது இப்ப எதுக்கு யோசிக்கிறேன்? நீ தானே இப்ப சொன்ன, இப்ப நீ இருக்கிற சுச்சுவேஷன்ல உன்னை காப்பாத்தினா போதும். நல்லா உன்னை காப்பாத்துறதுக்கு எனக்கு இப்ப இது ஒண்ணு மட்டும் தான் வழி. நீ பாரு, உன் மனசுலயும் எதுவும் இல்லை, என் மனசுலயும் எதுவும் இல்லை. நான் கட்டி விட்டுட்டு போறேன். அது அது வந்து இல்லங்க, இது சரியா வராது. நீங்க புடவை மட்டும் பிரிச்சு கொடுங்க. நான் சும்மா மேல போட்டுட்டு உட்காந்துருக்கேன். அத்தை வந்ததுக்கு அப்புறமே கட்டிக்கிறேன். இங்க பாருடி, நீ யோசிக்கிறதுலாம் எனக்கு நல்லாவே புரியுது. நீ யோசிக்கிறது சரியா கூட தான். ஆனா அதுக்காக நான் உன்னை இப்படியும் விட்டுட்டலாம். என்னால் ஆஃபீஸ்க்கு நிம்மதியாக போக முடியாது. அங்கே நீ என்ன பண்ற? அம்மா வந்தாங்களா? உனக்கு எல்லாம் பண்ணி விட்டாங்களா? எல்லாம் நீ ஓகேவா? உனக்கு எல்லாம் சரியா இருக்கானு என்னால் கண்டிப்பாக அங்கே உட்காந்துட்டு யோசிச்சுட்டு இருக்க முடியாது. அது மட்டும் இல்லை, நான் இப்போ முக்கியமான மீட்டிங்க்கு போயிட்டு இருக்கேன். மீட்டிங்கில் இருக்கும்போது ஃபோனும் அலோடு இல்லை. என்னால் உங்ககிட்ட ஃபோன் பேசி உனக்கு ஓகேவான்னு கேட்கவும் முடியாது. அம்மா எப்போ வருவாங்கன்னு தெரியாது. அதுக்கு தான் சொல்கிறேன், சொன்ன கேளு. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ, நான் கட்டி விட்டுட்டு போகிறேன். அது நீங்க சொல்றது சரிதான். ஆனா நீங்க எனக்கு அது அது எப்படி? எப்படின்னா என் கையால தான் கட்டி விடணும். கையால எனக்கு தெரியும், காமெடி பண்ணாதீங்க. அது நீங்க கண்ணை கட்டிக்கிட்டு கட்டி விடுறீங்க? கண்ணை கட்டிக்கிட்டோம்? ஏய், கண்ணை திறந்து கட்டினாலே எனக்கு கட்ட தெரியாது, இதுல நான் கண்ணை வேற கட்டிக்கிட்டோம். இல்லைங்க, நான் சொல்ற மாதிரி நீங்க கட்டுங்க. சொல்றதுக்கு வாய் தானே தேவை, கண்ணு தேவையில்லையே. கண்ணை கட்டிக்கிட்டு கட்டி விடுங்க. அது சரி, அந்த அளவுக்கு உனக்கு நம்பிக்கை? சரி, நான் கட்டி விடுறேன். கண்ணை கட்டிக்கிட்டு மொத்தம் ஏன் கண்ணை கட்டிக்கிட்டு தான் உனக்கு புடவையை கட்டி விடுறேன். அதுதான் சேர்த்து சொன்னேன். சரி சரி, கோவப்படாதீங்க, கட்டி விடுங்க. காலம் மழைக்கும் போது ஒளிந்து கொள்ள நீ வேண்டும். தாவணி குடை பிடிப்பாயா? அன்பே நான் உறங்க வேண்டும், அழகான இடம் வேண்டும், கண்களில் இடம் கொடுப்பாயா? நீ இந்த அருகில் வந்த நிலையே நானும் மனதில் சென்று ஒளியே, நீ என் மனதில் என் உருவம் கண்டுபிடிப்பாயா? நீங்க கண்ணு நல்லா இருக்கமா தானே கட்டியிருக்கீங்க, எதுவும் தெரியலல்ல? எனக்கு எதுவும் தெரியலடி. ஏய், இப்ப நீ தான் சொல்லணும் நான் இப்ப என்ன பண்ணணும்னு. சரி, இப்ப சொன்ன புடவை என் கையில இருக்கேன், என்ன பண்ணணும்? அது வந்து புடவையோட அந்த கார்னரை பிடிங்க. அதை கொண்டு வந்து என்கிட்ட கொடுங்க. உன்னால எதுவும் பண்ண முடியாதுன்னு நான் கட்டி விடுறேன்னா அப்புறம் என்ன உங்ககிட்ட கொடுங்க. ஏய், அதான் கண்ணை கட்டிட்டேன்ல, என்ன பண்ணணும்னு சொல்லு. அது அந்த புடவைய இடுப்புல சொருகி விடணும். எல்லாம் சரி, இடுப்பு எங்க இருக்கு? அது இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கு. இல்லையோட அது டைம் ஆகுது, இடுப்பு எங்க இருக்குன்னு சொல்லு. அது உங்க கைய அப்படியே வலது பக்கமா கொண்டு வாங்க. அப்படியா? அப்படியே தான். கரெக்டாடி? கரெக்டா தான் இருக்கு. அவ்வளவுதாங்க, இப்ப சொருகி விடுங்க. சரி. தொடங்கினால் கூசும் இடங்களா, நகங்களே கீரும் படங்களா, தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது ஓர் காமன் போர் வரும். ஏய், இப்ப இந்த ஃப்ளீட் எல்லாம் எடுத்தாச்சு, இப்ப என்ன பண்ணணும்? இப்பவா? அது எடுத்த ஃப்ளீட்டை என் கையில கொடுக்கணும், கொடுத்துருங்க. ஏய், என்னடி ஏமாத்துறியா? இப்ப எடுத்த ஃப்ளீட்டை என்ன பண்ணணும் அதை சொன்ன. அது அது வந்து புரிஞ்சிருச்சு, நீ எதுவும் சொல்ல வேணாம், நான் பாத்துக்கிறேன். இல்லைங்க.
நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன். அமைதியா இரு. இங்க தானே? இல்ல இங்கயா? இல்ல இன்னும் கொஞ்சம். இன்னும் கொஞ்சமா? ஆமாங்க, இன்னும் கொஞ்சம் தாண்டி தான். ஓயாம கேட்டுட்டு இருக்காதீங்க. டேய், அவனுக்கு கண்ணை திறந்து வேலை செய்ய முடியாதாமா? இவ கண்ணையும் கட்டி விட்டுட்டு ஓயாம கேட்டுட்டு இருக்காமா? இங்க பாரு, கேட்கறதுக்கு பதில் சொல்லிதான் ஆகணும். இங்கயா? அங்கதான். தேகம் என்பதென்ன ஓராடை கோபுரம், ஆடை வெல்லும் போது வான்காமன் போர் வரும். குறும்புகள் குறையாது, தழும்புகள் தெரியாது. காதல் தீவிரவாதி ஆயுதமானது, என்னை திண்ணி திண்ணி தீ மூட்டுகிறார். ஏன் ஐயோ கஷ்டி ஃபோர் கண்டுச்சேன். இவ பார்த்தோம் அவ்வளோ தொட்டு மத்தத விட்டு கட்டட்டுமா, வெக்கத்தை விட்டு சிக்கன ஒண்ணு கட்டட்டுமா, சில்லென சில் இங்கு நீங்கி விடாத கோலங்கள், நீ போடும் தாளங்கள், என் தேகம் எங்கும் தாழாதே. பூவை போயினாய் ராமா, என்னை நான் பெண்ணாக எப்பொழுதுமே உணரல, உன்னாலே பெண்ணானே எப்படி என தெரியல, விலகி இருந்திட கூடுமா. ஒதுங்கி நின்று சும்மா பசப்பறியே, என்ன மாலையிட்ட மாமனுக்கு வேலை வெட்டி இதுவா, அதுக்குத்தான் இந்த அவசரம். எதையுமே இப்ப அடக்கணும். சுத்தி சுத்தி வந்தீக, சுட்டு விடிய சுட்டிய, முத்தாடுவாச முத்தி போக, எத்தனை பொண்ணுங்க வந்தாக, என்னை இடுப்புல சொருக பார்த்தாக, உன்னாலே நீங்க தான் முடிஞ்சீக. ஓய் உன்னை தண்டி கூப்பிடுறான். ஓய் ஏ ராதா, ராதா சொல்லுங்க. எல்லாம் பண்ணிட்டேன். இது சரியா இருக்கான்னு மட்டும் பாரு. சரியாதான் இருக்கும், விடுங்க. என்ன பாருன்னு சொன்னேன். ஏய் என்ன பாருடி. இல்ல பரவாயில்ல, நீங்க கட்டிட்டீங்களா, எல்லாம் சரியாதான் இருக்கும், விடுங்க. இங்க பாரு, நீ என்ன பார்க்காம நான் கையை எடுக்க மாட்டேன். என்ன பாருன்னு. என்னங்க நீங்க? என்ன பாருன்னு சொன்னேன். சொல்லுங்க. என்ன பாருன்னா கண்ணை திறந்து பாருன்னு அர்த்தம். இல்ல அது அது வந்து பாரு. ஏய் பாருடி. கொழுவோடு சேராத பொறிகால கூட கொடைய பார்த்து நரணும். பாசிமணி 2 கோக்கையில பாவி மனசையும் கோத்தவளே, நீந்தி கிடந்த தண்ணிக்குள்ள நெஞ்சில் தீய வச்சு போனவளே. போன மனசு பசி எடுத்து கொண்ட பத்தியத்தை முறிக்குதடி, பராங்கல சுமந்து வழி மறந்து ஒரு நத்த குட்டி நகருதடி. கொண்ட கால செவப்பும் முக்குவனப்பும் எனக்கு இருக்குன்னு சிரிக்குதடி. காட்டு சிரிக்கி காட்டு சிரிக்கி அருகாட்டு சிரிக்கி, மழை கொடுப்பாலோ இடி இடிப்பாலோ மாயமாய் போ. ஆவணி நழுவினால் இதயமும் நழுவுதே, அசந்தது முன்விழி அழகினை திருடுதே. ப்ரோ ப்ரோ என்ன ப்ரோ பண்ற?